இன்றைக்கி வழக்கம் போல் மார்னிங் எஞ்சி டெய்லி குடிக்கிற அதே காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த மொபைலுக்கு கேஸ் வாங்கணும். கடைக்கு போயிட்டு ஒரு கேஸை வாங்காமல் வந்துட்டோம், ஏன்னா காஸ்ட்டு சொன்னால். அப்புறம் பூசணிக்காய் சாம்பார் செஞ்சுருந்தாங்க வீட்டை, அது கூட எக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி பைசெப் ஒர்க் அவுட்ஸ் தான். ஒரு 8 வேரியேஷன் ட்ரெயின் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஓவர் ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல். ஏன்னா இன்றைக்கி வழக்கமாக எங்கள் ஜிம்மில் இல்லாத மிஷின்ஸ் தான் இருந்ததா, சரி கையை வச்சு பார்ப்போன்ட்டு கையை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் பண்ணும்போதே நல்லா செம்மையாக பம்ப் ஆகிடுச்சு. போக போக அந்த ஃபோரம்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே லைட்டாக இறங்கின மாதிரி இருந்தது. அப்புறம் நேற்று நம்ம வாங்கின டிகிடெக்கோட ட்ரைபாடில் மொபைலை சொருவிட்டு நம்ம கொஞ்சம் பம்பை செக் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஜிம்மு கொஞ்சம் ஹேபிட் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும் போல். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர வழியில் சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு குக் பண்ணி முடிச்சிட்டோம். வழக்கம் போல் காப்ஸுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸு, அப்புறம் சிக்கனு எக்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மறுபடி தூங்கி ஏஞ்சி ஒரு காஃபியை போட்டு வேலைக்கு கிளம்பலான்ட்டு ஏஞ்சி மூஞ்சி கழுவிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அங்கே போனால் நம்ம தம்பி இருந்தான். இவன் தான் அந்த ஏரியாவில் ஆக்சுவலி ரெகுலராக பூ விற்றுட்ருப்பான். அவன் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு கிளப்பில் கிளம்பியாச்சு. க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்க்க. இன்றைக்கி உண்மையிலே நல்லா க்ரௌடு இருந்தது. ரொம்ப இல்லை, எங்களுக்கு தேவையான க்ரௌடு இவ்வளோ தான் இன்றைக்கி. நான் கொஞ்சம் வீக் டேஸ் இல்லை, ஸோ அதனால் நல்லா ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.